தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகரித்து வருவதாக கன்னியாகுமரியில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றியுள்ளார். மேடையில் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர், உங்கள் மத்தியில் தமிழில் பேச முடியவில்லை என்பது தனக்கு மிகப்பெரிய மனக்குறை என்று தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பெண்களுக்கு வலிமை சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. திமுக, காங்கிரஸ் கட்சியினருக்கு பெண்களை ஏமாற்றவும் அவமானப்படுத்தவும் மட்டுமே தெரியும் என்று விமர்சித்த அவர், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிடம் திமுகவினர் எப்படி நடந்து கொண்டனர் என்பது தமிழக மக்களுக்கு நன்றாகவே தெரியும் என்று சுட்டிக்காட்டினார். தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தையும் பெருமையையும் பாதுகாக்க பாஜக என்று முன்னிலையில் இருக்கும் என்றும் உறுதியளித்தார். ஜல்லிக்கட்டுக்கு தடை ஏற்பட்ட போது திமுகவும் காங்கிரசும் மௌனம் காத்தனர். தேசிய ஜனநாயக கூட்டணிதான் ஜல்லிக்கட்டை மீண்டும் கொண்டு வந்தது என்று கன்னியாகுமரியில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். மேலும் திமுக தமிழ்நாட்டின் வருங்கால கடந்த கால வாழ்க்கைக்கும் வளர்ச்சிக்கும் எதிரி என்று குற்றம் சாட்டிய பிரதமர், ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு முன்பு தமிழகத்தில் உள்ள பாரம்பரிய கோவில்களுக்கு வந்தேன். அயோத்தி விழாவை தொலைக்காட்சியில் மக்கள் பார்க்கக்கூட திமுக அரசு தடை விதித்தது என்று கடுமையாக சாடினார். மேலும் பேசிய பிரதமர், மாற்றுக் கட்சி தலைவர்களுக்கு குமரியில் இருந்து வரும் முழக்கம் தூக்கத்தை கெடுத்துள்ளதாகவும் விமர்சித்தார். மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் பிரதமர் மோடி இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் செய்து வருகிறார். ஏற்கனவே தமிழகத்திற்கு இந்த வருடத்தில் 4 முறை பிரதமர் மோடி வந்துள்ளார். சென்னை, கோவை, திருப்பூர், மதுரை, ராமேஸ்வரம், திருச்சி, தூத்துக்குடி, திருநெல்வேலி என பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளில் கலந்து கொண்டு பிரதமர் மோடி உரையாற்றியுள்ளார். இதனைத் தொடர்ந்து இன்று 5வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வருகை புரிந்தார். கன்னியாகுமரியில் பாஜக சார்பாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றினார். இதனையடுத்து வரும் 18ஆம் தேதி கோவையில் நடைபெறும் பாஜக நிகழ்ச்சிகளும், 19ஆம் தேதி சேலத்திலும், 22ஆம் தேதி மதுரையிலும் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டங்களில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னம் ஒதுக்கப்படாததை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து உச்சநீதிமன்றத்தில் அந்த கட்சி வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு விசாரணை இன்று நடைபெற்ற நிலையில், நாம் தமிழர் கட்சி சார்பில் விவசாய சின்னத்தை வேறு கட்சிக்கு ஒதுக்கி இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், அந்த கட்சி சின்னத்தை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்றும் வாதிடப்பட்டது. நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து கரும்பு விவசாய சின்னத்தில் போட்டியிட்டு இருப்பதும் சுட்டிக்காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் ஹோலி விடுமுறைக்கு பிறகு வழக்கு விசாரணை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. ரஷ்யாவில் அடுத்த அதிபரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் இன்று தொடங்கியது. ரஷ்ய பகுதிகள் மற்றும் ரஷ்யாவுடன் இணைக்கப்பட்ட உக்ரைன் பகுதிகளில் உள்ள மக்கள் முதல் முறையாக வாக்களிக்கின்றனர். இதேபோன்று வெளிநாடுகளில் வாழும் ரஷ்யர்கள் அந்தந்த நாடுகளில் உள்ள தூதரங்கள், துணை தூதரங்களுக்கு சென்று வாக்களிக்கிறார்கள். மின்னஞ்சல் வாயிலாகவும் வாக்களிக்கப்படுகிறது. இந்த தேர்தலில் தற்போதைய அதிபர் விளாடிமிர் புட்டின் மீண்டும் போட்டியிடுகிறார். இவரை தவிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சியின் நிக்கோலாய் கரிடோனோவ், தேசியவாத லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியின் லியோனிட் மற்றும் புதிய மக்கள் கட்சியின் விளாடிஸ்லாவ் ஆகியோரும் களத்தில் உள்ளனர். தேர்தலில் 4 முறை போட்டி இருந்தாலும் புதின் மீண்டும் வெற்றி பெற்று 5வது முறையாக அதிபராக பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிபர் தேர்தலுக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுநாள் முடிவடைந்ததும் வாக்குகள் எண்ணப்பட்டு விரைவில் முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும், வெற்றி பெறும் வேட்பாளர் மே மாதம் அதிபராக பதவியேற்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.